ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. சுனஷேபனின் கதை பல இடங்கள்ல வருது. ராமாயணத்திலே வருது, ரிக்வேதத்திலே ஐத்திரேய பிராமணா அப்படிங்கிற பகுதியிலே வருது, பாகவதத்திலையும் வருது. ஒரு இடத்திலையும் சின்ன சின்ன மாடிபிகேஷன்ஸ், வேற வேற வெர்ஷன்ஸ் வருது. ரிக்வேதத்திலே ஐத்திரேய பிராமணா அப்படிங்கிற பகுதியிலே வர கதை இது. ராஜா ஹரிச்சந்திரனுக்கு ஆண் குழந்தை இல்லை. அதனாலே வருண தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி, வருணன் சரி உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், ஆனா பிறந்ததை என்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறான். ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ ஒரு எமோஷன்ல சரி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ராஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுமே வருணன் வந்துட்டான். என்னப்பா குழந்தைய கொடுக்கறியா அப்படின்னு. ராஜா என்ன இப்பதானே பிறந்திருக்கு, ஒரு 10 நாள் ஆகட்டுமே அப்படின்னாரு. சரி அப்படின்னுட்டு கரெக்டா 10ஆம் நாள் வந்துட்டான். என்னப்பா குழந்தைய கொடுக்கறியா, ஒரு பல்லான முளைக்கட்டுமே அப்படிங்கிறான் ராஜா. சரி அப்படின்ட்டு வருணன் போயிட்டான். பல்லு முளைச்சதும் வர, ஒரு பல்லு தானே முளைச்சிருக்கு, எல்லா பல்லும் முளைக்கட்டுமே அப்படிங்கிறார் ஹரிச்சந்திரன். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆறுத இளவரசன் ரோஹிதனுக்கு எல்லா பல்லும் விழுந்து முளைச்சிருக்கு. வருணன் வரான். இப்ப ஹரிச்சந்திரன் சொல்றா, எங்க கஷத்திரிய வழக்கப்படி குழந்தைகளுக்கு கவசம் அணிவிக்கிற வழக்கம், கவசம் அணிவிச்சதுக்கு அப்புறம் தான் பலி கொடுக்க முடியும். அப்புறம் கவசமும் அணிவிச்சாச்சு, இதுக்கு மேல ஹரிச்சந்திரனுக்கு எப்படி டபாய்க்கணும்னு தெரியல. அதனாலே பையனை கூப்பிட்டு சொல்லிடுறான், இந்த பாருப்பா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டின்ட உன்னை வருணனுக்கு லேசா பலி கொடுத்துடலான் இருக்கேன். ரோஹிதன் இதை கேட்டுட்டு சித்த இருங்கோ அப்படிங்கிறான். அப்படி மெதுவா நடந்து போறான். அரண்மனை வாசல் வரைக்கும் போயிட்டான். அட போங்கடா அப்படின்ட்டு ஓடியே போயிட்டான். இங்க இருந்தா நம்மள பலி கொடுத்துருவான்னு எங்கேயோ காட்டுல ஓடி போய் ஒளிஞ்சு வந்துட்டான். இப்ப வருணன் ஹரிச்சந்திரனை பிடிச்சுட்டான். ஹரிச்சந்திரன் உடம்புல தண்ணி ஊறி போய் வயிறு இவ்வளவு பெருசு வீங்கி போயிடுறது. ராஜா தன்னுடைய தப்பை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். இப்ப பலி கொடுக்கலாம்னா பையன் எங்க போனான்னு தெரியல. ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற தகவல் எல்லா இடத்துலயும் பரவுறது. ரோஹிதனும் கேள்விப்படுறான். நம்மளாலதான் நம்ம அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே வரான். ஊருக்குள்ள நுழைஞ்சவனை இந்திரன் ஒரு பிராமணன் விஷயத்திலே தடுத்து நிறுத்துறான். இந்திரன் ரோஹிதன் கிட்ட யாத்திரையோட மகிமையெல்லாம் சொல்றான். காலார நடந்துட்டு வா, அப்பதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, அது இது எங்கேயானு போயிட்டு வா எல்லாம் சொல்லிட்டு ஹேஷ்டாக் வாண்டர்லஸ்ட் எல்லாம் போட்டு அவன் எங்கேயோ அனுப்பி விட்டுறான். அவன் பேச்சை கேட்டுட்டு ரோஹிதனும் ஒரு வருஷம் அங்க எங்க சுத்திட்டு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஊருக்குள்ளே வரான். மறுபடியும் இந்திரன் இதையே தான் பண்றான். பயணம் பண்ணிட்டு வா, அதுதான் நல்லது, பயணங்கள் முடிவதில்லை, அது இதுன்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுறான். இப்படி 6 முறை இந்திரன் பேச்சை கேட்டுட்டு இந்த பையன் எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கான் ஊருக்கு வராம. 6வது வருடம் ரோஹிதன் காட்டிலே அஜிகர்த்தர் அப்படிங்கிற ஒரு பிராமணனை பார்க்கிறான். பரம ஏழை. அவருக்கு 3 பிள்ளைகள். அவர்களை பார்த்ததும் ரோஹிதனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பசங்களை யாராவது ஒருத்தரை நமக்கு பதிலா பிராக்சி கொடுக்க சொன்னா என்ன? இந்த சீரியல் எல்லாம் வருமே, இவருக்கு பதிலாக இனி இவர், அந்த மாதிரி நமக்கு பதிலா இந்த பசங்களை யாராவது ஒருத்தர் பலி கொடுக்க சொன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறான்.